வீட்டின் நிலைமை பார்த்தீங்களா? பார்த்தாலே பயங்கர பயமா இருக்குல்ல. எல்லாமே லக்கியோட டாய்ஸ் தான். எல்லாத்தையும் டப்பா டப்பாவா எடுத்து வச்சு எல்லாமே கச்ச கச்சன்னு ஆன மாரி இருந்துச்சு. நெறைய டப்பா சேர்ந்த மாரி இருந்தது. இந்த மாரி அட்டை பொட்டியில தான் வந்து சேர்த்து வைப்பாங்க அப்பாவும் பொண்ணும். உடஞ்சதெல்லாம் தயவு செஞ்சு தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்லி 2 டேஸா சொல்லிட்டு இருந்தேன். பட் கேட்குற பாடு இல்ல. நம்மளே களத்தில் இறங்கி க்ளீன் பண்ணாதான் ஆச்சுன்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுல இருக்க டாய்ஸ்ல ஒரு 10% கூட நாங்க வாங்கி கொடுத்தது கிடையாது. எல்லாமே அவங்க சித்தி தான் மேக்ஸிமம். இந்த கலரிங் டாய்ஸ் மட்டும் தான் நான் வாங்கி கொடுப்பேன். நிறைய பேர் லக்கி பண்ண கலரிங்லாம் காட்டுங்க அப்படின்னீங்க. ஸோ இதுதான் கலர் பண்ண எந்த புக்ஸையும் நான் தூக்கியும் போட மாட்டேன். எனக்கு ஆசையாக இருக்கும், அப்படியே பத்திரமா எடுத்து வைப்பேன். அதுவே 3 பாக்ஸ் கிட்ட வந்துருச்சு. அல்லு தயவு செஞ்சு இந்த புக்ஸ்லாம் கிளியர் பண்ணனா சரின்னு சொல்லிட்டு ஓல்டு எல்லாம் கிளியர் பண்ணலான்னு எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஃபைனலி 4 ஹவர்ஸ் கழிச்சு வீடு ஓரளவுக்கு வந்து நீட் பண்ணியாச்சு. பாருங்க இப்படி தான் இப்போதைக்கு வீடு இருக்கு. இன்னும் பெருக்கலை, இப்போ தான் பெருக்கணும். லக்கி பாருங்க அப்படி போயிட்டு வரதுக்குள்ள வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க பறக்கிறதுக்கு. ஆக்சுவலி மார்னிங்லேருந்து எனக்குமே கொஞ்சம் உடம்பு முடியல, தொண்டெல்லாம் கட்டிட்டு கோல்டு அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு. நீங்கள் உங்கள் கிட்ஸ் டாய்ஸ் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வைப்பீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க.